ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட சேகர்பாபு காரிலேயே கண்கலங்கி அழுத காட்சிகள் தற்பொழுது வெளியாகி சோசியல் மீடியாக்களில் பரவ தொடங்கியிருக்கிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு நேரில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்த பின்னரும் மக்கள் தீர்ப்பை மதித்து அவர் மேற்கொண்ட இந்த பயணம் திமுக தொண்டர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அனைத்து திமுக வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை செயல்படுத்தும் விதமாக முதல் நபராக தனது தோல்வியடைந்த தொகுதியான கொளத்தூருக்கே அவர் இன்று வருகை தந்தார். வெற்றி பெற்றால் மட்டுமே தொகுதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ள அரசியல் கலாச்சாரத்திற்கு மத்தியில் தோல்வியை தழுவிய பின்னரும் மக்களிடம் நேரில் சென்ற ஸ்டாலினின் செயல் அனைவரது கவனத்தையும் தற்பொழுது ஈர்த்துள்ளது. இந்நிலையில் கொளத்தூருக்குள் நுழைந்த ஸ்டாலினை கண்டு மக்கள் பலரும் கண்ணீருடன் அவரை வரவேற்ற காட்சிகளும் இணையதளங்களில் வெளியாகி வைரலாகியது. இந்த சந்திப்பின் பொழுது சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேகர்பாபுவும் உடன் இருந்தார். மக்கள் மத்தியில் ஸ்டாலின் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட சேகர்பாபு காரிலேயே கண்கலங்கி அழுத காட்சிகள் தற்பொழுது வெளியாகி சோசியல் மீடியாக்களில் பரவ தொடங்கியிருக்கிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும்.